வணக்கம், நமஸ்கார், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் உமா. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விடுதி தொடர்பான உரையாடல், ஹாஸ்டல் ரிலேட்டட் கான்வர்சேஷன். கொஞ்ச நாளாகவே ஒரு ரிக்வெஸ்ட் வந்துட்டு இருந்தது, ஹாஸ்டல் சம்மந்தமாக ஒரு கான்வர்சேஷன் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஒர்க்கர்ஸ் ஹாஸ்டல், ஸ்கூல் ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் இருக்கலாம். பட் ஹாஸ்டல்னு வந்துட்டால் பேசிக் சென்டென்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் ஹாஸ்டல் சம்மந்தமான ஒரு கான்வர்சேஷன் பார்க்க போகிறோம். கான்வர்சேஷன் மூலமாக கற்றுக்கிறது எந்த மொழியாகட்டும், ஹிந்தி ஆகட்டும், வேறு எந்த மொழியாக இருந்தாலும் கான்வர்சேஷன் மூலமாக நம்ம கற்றுட்டோம்னா சென்டென்சஸ் பேசும்போது அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிய வரும். அதனால் கான்வர்சேஷன் மூலமாக கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸி. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஸ்டூடெண்ட் பிரின்சிபல் கிட்ட சொல்கிறாரு, सर எனக்கு விடுதியில் சேர அனுமதி வேண்டும். सर मुझे हॉस्टल में एडमिशन चाहिए. सर मुझे ना எனக்கு ஹாஸ்டல் மே அப்படின்னா விடுதியில். இந்த இடத்துல ஹாஸ்டல்ங்கிறது இங்கிலீஷ் வேர்ட் தான், இருந்தாலும் ஸ்போக்கன் ஹிந்தியில் ஹாஸ்டல்ங்கிற வேர்ட் தான் அதிகமாக யூஸ் ஆகுது. ஹாஸ்டலுக்கு ஹிந்தி வேர்ட் சாத்ராவாஸ், அதை யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது பியோர் ஹிந்தியாக போயிடுது. பட் ஹாஸ்டல்னு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அட்மிஷன் சாகியே அப்படின்னா அனுமதி வேண்டும். அட்மிஷனுங்கிறதும் இங்கிலீஷ் வேர்ட் தான், அனுமதின்னு அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. சார் முझे ஹாஸ்டல் மே அட்மிஷன் சாகியே. பிரின்சிபல், விடுதி தங்குமிடத்திற்கான படிவத்தை நிரப்பவும். ஹாஸ்டல் மே रहने के लिए ஃபார்ம் भर दो. ஹாஸ்டல் மே அப்படின்னா விடுதியில், ரெஹ்னானா இருக்கிறது, தங்கிறது, ரெஹ்னே கேலியே தங்கிறதுக்காக, ஃபார்ம் பர்தோ அப்படின்னா ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, பர்னானா ஃபில் பண்ணுறது, நிரப்புறது. ஸோ ஹாஸ்டல் மே ரெஹ்னே கேலியே ஃபார்ம் பர்தோ, விடுதி தங்கும் இடத்திற்கான படிவத்தை நிரப்பவும். ஹாஸ்டல் மே ரெஹ்னே கேலியே ஃபார்ம் பர்தோ. हॉस्टल में रहने के लिए தங்கிறதுக்காக ஃபார்ம் भर दो. हॉस्टल में रहने के लिए ஃபார்ம் भर दो. முழுமையான விவரங்களுக்கு ஏஓவை தொடர்பு கொள்ளவும். பூரி ஜான்காரி के लिए ஏஓ से मिलो. பூரி அப்படின்னா முழு, ஜான்காரி அப்படின்னா நாலேஜ், விவரம். பூரி ஜான்காரி के लिए முழு விவரங்களுக்கு. ஏஓனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதை அப்படியே எடுத்திருக்கோம். ஏஓ சே மிலோ அப்படின்னா ஏஓவை சந்திக்கவும். பூரி ஜான்காரி கேலியே முழு விவரங்களுக்கு ஏஓ சே மிலோ, ஏஓவை சந்திக்கவும். பூரி ஜான்காரி கேலியே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சே மிலோ. பூரி ஜான்காரி கேலியே ஏஓ சே மிலோ. அடுத்த சென்டென்ஸ், ஏஓ சொல்கிறாரு, படிவத்துடன் உங்கள் மாணவர் ஐடி மற்றும் ஆதார் அட்டையை வழங்க வேண்டும். फॉर्म के साथ अपना स्टूडेंट आईडी और आधार कार्ड देना होगा. फॉर्म के साथ அப்படின்னா ஃபார்ம் கூட, படிவத்துடன், அப்னா தன்னுடைய, ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்டோட ஐடி மாணவர் ஐடி, ஆர் ஆதார் கார்டு மற்றும் ஆதார் கார்டு, தேனா ஹோகா அப்படின்னா கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். ஃபார்ம் கே சாத் படிவத்துடன், அப்னா ஸ்டூடெண்ட் ஐடி और ஆதார் கார்டு உங்கள் மாணவர் ஐடி மற்றும் ஆதார் அட்டை, தேனா ஹோகா வழங்க வேண்டும். ஃபார்ம் கே சாத் அப்னா ஸ்டூடெண்ட் ஐடி और ஆதார் கார்டு தேனா ஹோகா. பாதுகாப்பு வைப்பு தொகையும் செலுத்த வேண்டும். சுரக்ஷா ஜமா ராஷி भी जमा करनी होगी. சுரக்ஷானா செக்யூரிட்டி, ஜமானா டெபாசிட், ராஷினா அமௌண்ட். சுரக்ஷா செக்யூரிட்டி, ஜமா ராஷி அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட், பீனா அதுவும், ஜமா கர்னா அப்படின்னா டெபாசிட் பண்ணுறது, ஜமா கர்னி ஹோகி அதையும் டெபாசிட் செய்யணும். சுரக்ஷா ஜமா ராஷி பி பாதுகாப்பு வைப்பு தொகையையும் செலுத்த வேண்டும்ங்கிறதுக்கு ஜமா கர்னி ஹோகி. சுரக்ஷா ஜமா ராஷி பி ஜமா கர்னி ஹோகி. ராஷிங்கிறது பெண்பால் வார்த்தை, அதனால தான் கர்னி ஹோகி. சுரக்ஷா ஜமா ராஷி பி ஜமா கர்னி ஹோகி. விடுதி கண்காணிப்பாளரை சந்திக்கவும். ஹாஸ்டல் வார்டன் சே மிலே. ஹாஸ்டல் வார்டன்
அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட் தான். ஹிந்தியில் மேக்ஸிமம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்ம தமிழ்லேயும் வார்டன் தான் சொல்கிறோம் தமிழ் பேசும்போதும். ஸோ அதே மாதிரி தான் ஹிந்திலையுமே ஹாஸ்டல் வார்டன் தான் சொல்கிறோம். இங்கே தமிழில் விடுதி கண்காணிப்பாளர்னு எழுதினாலும் ஹாஸ்டல் வார்டன்னு தான் நம்ம சொல்லுவோம் தமிழில். அதே மாதிரி ஹிந்திலையுமே அவங்கள போய் சந்திங்கன்னு சொல்கிறதுக்கு ஹாஸ்டல் வார்டன்ஸே மிலே, ஹாஸ்டல் வார்டன்ஸே மிலே. அவர் விடுதி பற்றி அனைத்து விதிகளையும் விளக்குவார். वो छात्रावास के सभी नियमों के बारे में समझाएंगे. वो ना அவர். छात्रावास அப்படின்னா ஹாஸ்டல். இந்த இடத்துல நான் வேணும்ன்ட்டு அந்த வேர்டை போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சாத்ர அப்படின்னா மாணவன், ஆவாஸ் அப்படின்னா வசிக்கிற இடம். சாத்ராவாஸ் அப்படின்னா மாணவர்கள் வசிக்கிற இடம், அதாவது ஹாஸ்டலை தான் சொல்கிறது. ஸோ ஓ ஹாஸ்டல் கே அப்படின்னு தான் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் அந்த சாத்ராவாஸ்னு நான் எழுதியிருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் வசிக்கிற இடத்த சாத்ராவாஸ்னு சொல்கிறது. சாத்ராவாஸ் கே அப்படின்னா விடுதியோட, சபி நியம் அப்படின்னா சபினா எல்லா, நியம்னா விதிகள் ரூல்ஸ், கே பாரேமே அதை பற்றி, சம்ஜாயேங்கே அப்படின்னா புரிய வைப்பார். वो छात्रावास के सभी नियमों के बारे में समझाएंगे. அவங்க எல்லா ரூல்ஸையுமே உங்களுக்கு விளக்குவாங்க. சார் ஏஓ சார் உங்களை சந்திக்க சொன்னார். சார் ஏஓ சார் நே ஆப்சே மில்னே கோ கஹா அப்படின்னு ஸ்டூடெண்ட் போய் இப்போது ஹாஸ்டல் வார்டன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சார் ஏஓ சார் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சார், நே ஆப்சே மில்னா அப்படின்னா உங்களை சந்திக்கிறது. மில்னாக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஆப்சே மில்னான்னு தான் வரும், சே மில்னா அப்படின்னு தான் வரும். ஆப்சே மில்னானா உங்களை சந்திக்கிறது. கோ கஹானா சொன்னார், ஆப்சே மில்னே கோ கஹா உங்களை சந்திக்க சொன்னார். சார் ஏஓ சார்னே ஆப்சே மில்னே கோ கஹா. அனுமதி கடிதத்தை வழங்கவும் அப்படின்னு வார்டன் சொல்கிறாங்க. அப்னா பர்மிஷன் லெட்டர் தோ. அப்னா அப்படின்னா தன்னுடைய, பர்மிஷன் லெட்டர் அகெயின் இங்கிலீஷ் வேர்டு தான், அனுமதி கடிதம் அப்படிங்கிறதுக்கு. தோ அப்படின்னா கொடு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்னா பர்மிஷன் லெட்டர் தோ. ஹாஸ்டலில் தங்கறதுக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்னா பர்மிஷன் லெட்டர் தோ. அப்னா பர்மிஷன் லெட்டர் தோ. இரண்டாவது மாடியில் உன் அறை எண் 208. तुम्हारा रूम नंबर दूसरी मंजिल पर 208 है. तुम्हारा அப்படின்னா உன்னுடைய, ரூம் நம்பர், தூசரி மன்சில் அப்படின்னா இரண்டாவது மாடி. தூசரி மன்சில், மன்சில்னா மாடின்னு அர்த்தம். தூசரி மன்சில்னா இரண்டாவது மாடி. தூஸ்ரா மாலா அப்படின்னு கூட சொல்லலாம். தூசரே மாலே பர் அப்படின்னு கூட சொல்லலாம். தூசரி மன்சில் பர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறதுக்கு. दूसरी मंजिल पर அப்படின்னா இரண்டாவது மாடியில். 208 है 208. तुम्हारा रूम नंबर दूसरी मंजिल पर 208 है. இரண்டு படுக்கை கொண்ட அறை. 2 बेड वाला रूम है. 2னா இரண்டு, பெட்டு, பெட்டே தான், படுக்கைக்கு பெட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாலா அப்படின்னா 2 बेड वाला அப்படின்னா இரண்டு படுக்கை கொண்ட. ரூம் ஹே அப்படின்னா ரூம் உள்ளது, அது வந்து இரண்டு பெட்டு கொண்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரூம் ஹே. 2 बेड वाला ரூம் ஹே, இரண்டு படுக்கை கொண்ட அறை. 2 बेड वाला ரூம் ஹே. 2 बिस्तर वाला ரூம் ஹேன்னு சொல்லலாம், பட் 2 बेड वाला ரூம் ஹே தான் கரெக்டாக வரும். இன்றிலிருந்து நான் தங்கலாமா அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. क्या मैं आज से रह सकता हूँ? கியாங்கிறது கொஷன் வேர்டு. மே நான், ஆஜ் சே அப்படின்னா இன்னையிலிருந்து, ரெஹ்னானா தங்கிறது, ரே சக்தா ஹூ தங்க முடியுமா அல்லது தங்கலாமா அப்படிங்கிற அர்த்தம். ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க, நான் இன்னையிலிருந்தே தங்கலாமா அப்படின்னு கேட்கறக்கு கியா மே ஆஜ் சே ரே சக்தா ஹூ, மே ஆஜ் சே ரே சக்தா ஹூ அப்படின்னு கியா இல்லாமல் கூட கொஷன் டோனில் கேட்கலாம். கியா மே ஆஜ் சே ரே சக்தா ஹூ. ஆம், ஆனால் இங்கே எல்லா விதிகளையும் பின்பற்ற வேண்டும். हाँ पर यहाँ के सारे नियमों का पालन करना होगा.
ஹாங்கிறது ஹிந்தியில் ஆமாங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். தமிழில் அதைய செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நீ தங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஹிந்தியில் சொல்லும்போது ஹா நஹி அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிப்போம். ஹா தங்கலாமான்னா ஹா, பர் ஆனால் யஹா கே இங்கே உள்ள சாரே நியம் அப்படின்னா எல்லா விதிகளும் எல்லா ரூல்ஸும், நியமம் கா பாலன் கர்னா அப்படின்னா பின்பற்றுறது, அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் பாலன் கர்னா. பாலன் கர்னா ஹோகா அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். ஹா ஆமாம், பர் யஹா கே ஆனால் இங்குள்ள சாரே நியமம் கா பாலன் கர்னா ஹோகா எல்லா விதிகளையும் பின்பற்ற வேண்டும். காலை மதிய மற்றும் இரவு உணவு சரியான நேரத்தில் வழங்கப்படும். सुबह दोपहर और रात का खाना समय पर मिलेगा. सुबह அப்படின்னா காலை, दोपहर அப்படின்னா மதியம், रातना இரவு. सुबह दोपहर और रात का खाना காலை மதியம் இரவு உணவு. समय पर அப்படின்னா நேரத்துக்கு, அதாவது சரியான நேரத்துக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டான மீனிங் வரும். समय पर मिलेगा அப்படின்னா சரியான நேரத்துக்கு வழங்கப்படும், கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். सुबह दोपहर और रात का खाना समय पर मिलेगा. सुबह दोपहर और रात का खाना समय पर मिलेगा. இரவு 8 மணிக்கு பிறகு வெளியே செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. रात के 8 बजे के बाद बाहर जाना मना है. रातना இரவு, रात के 8 बजे, 8 बजेனா 8 மணி, रात के 8 बजे அப்படின்னா இரவு 8 மணி, கே பாத்னா அதுக்கு பிறகு, பாஹர் ஜானா அப்படின்னா வெளியே செல்வது, வெளியே போகிறது, பாஹர்னா வெளியே, ஜானானா போகிறது, மனாஹ அப்படின்னா அது தடை செய்யப்பட்டிருக்குது, அதாவது போக முடியாது. ஃபர்பிடன் அப்படிங்கிறதுக்கு தான் மனா. ராத் கே 8 बजे के बाद बाहर जाना मना है. रात के 8 बजे के बाद बाहर जाना मना है. தாமதமாக வருவதற்கு முறையான அனுமதி தேவைப்படும். देर से आने के लिए प्रॉपर परमिशन लेनी होगी. देर सेना தாமதமாக, லேட்டா, ஆனே के लिए ஆனானா வர்றது, ஆனே के लिए வருவதற்கு. இப்போ ஹாஸ்டலுக்கு திரும்ப லேட்டாக வர்றதுக்கு ப்ராப்பர் பர்மிஷன் லேனி ஹோகினா முதல்லையே நீங்கள் எடுத்துக்கணும், பெர்மிஷன் வாங்கிக்கணும். ஸோ தேர் சே ஆனே के लिए ப்ராப்பர் பர்மிஷன் லேனி ஹோகி, தாமதமாக வருவதற்கு முறையான அனுமதி தேவைப்படும். தேர் சே ஆனே के लिए ப்ராப்பர் பர்மிஷன் சாயே ஹோகி அப்படின்னு கூட சொல்லலாம் தேவைப்படும்க்கு. ஆனால் நீங்கள் எடுக்கணும், பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறதுக்கு லேனி ஹோகி. தேர் சே ஆனே के लिए ப்ராப்பர் பர்மிஷன் லேனி ஹோகி. அதேபோல் விடுப்பில் செல்வதற்கு முன் அனுமதி கடிதம் வழங்கப்பட வேண்டும். उसी तरह छुट्टी पर जाने के लिए भी पहले से परमिशन लेटर देना होगा. उसी तरह அப்படின்னா அதே மாதிரி, தரானா மாதிரி, उसी तरह அப்படின்னா அதே மாதிரி. छुट्टी पर जाने के लिए விடுப்பில் செல்வதற்கு, அதாவது லீவில் போகிறதுக்கு, पहले से முன்பே பர்மிஷன் லெட்டர் தேனா ஹோகா அப்படின்னா அனுமதி கடிதத்தை கொடுக்கணும், கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேனா ஹோகா. उसी तरह छुट्टी पर जाने के लिए भी पहले से परमिशन लेटर देना होगा. சண்டையே முற்றிலும் இருக்கக்கூடாது. लड़ाई झगड़ा बिल्कुल नहीं होना चाहिए. ஸோ ஹாஸ்டலில் இருக்கும்போது சண்டையெல்லாம் யார்கிட்டையும் போட்டிருக்கக்கூடாது, சுத்தமாக சண்டை போடக்கூடாது. லடாயிங்கிறதும் சண்டை தான், ஜகடானாலும் சண்டை தான். ஆனால் பேச்சு வழக்கில் சொல்லும்போது லடாய் ஜகடா அப்படின்னு ஒன்றா சேர்ந்து வரும். பில்குல் அப்படின்னா முற்றிலும், நஹி ஹோனா சாஹியே அப்படின்னா இருக்கக்கூடாது. லடாய் ஜகடா பில்குல் நஹி ஹோனா சாஹியே, சண்டையே முற்றிலும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஹாஸ்டலில் நீங்கள் கண்டிப்பாக சண்டை போடக்கூடாது. லடாய் ஜகடா பில்குல் நஹி ஹோனா சாஹியே. ஏதேனும் புகார் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்தவும். அகர் கோய் ஷிகாயத் ஹோ तो मुझे बताना. அகர் அப்படின்னா அப்படி இருந்தால், கோய் ஏதாவது, ஷிகாயத் அப்படின்னா புகார், கம்ப்ளைண்ட், ஷிகாயத் ஹோ தோ கம்ப்ளைண்ட் இருந்தால், முஜேனா
எனக்கு பத்தானானா சொல்லணும். अगर कोई शिकायत हो तो मुझे बताना. ஏதேனும் புகார் இருந்தால் எனக்கு தெரிவிக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு अगर कोई शिकायत हो तो मुझे बताना. அடுத்தது முழுமையான சுத்தம் பராமரிக்கப்படும். साफ सफाई का पूरा ख्याल रखा जाएगा. அதாவது ஹாஸ்டலில் ஃபுல்லாக கிளென்லினஸ் பற்றி நாங்கள் கண்டிப்பாக அதை கவனமாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப் சஃபாய் அப்படின்னா சுத்தம், சுத்தபத்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாஃப் சஃபாய். சாஃப் சஃபாய்க்கா பூரா ख्याल रखा जाएगा அப்படின்னா அதுக்கு பூரா ख्यालனா முழுமையாக பராமரிக்கப்படும், அதைய கண்டிப்பாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். பூரா ख्याल रखा जाएगा, साफ सफाई का पूरा ख्याल रखा जाएगा. ஏதாவது உடைந்தால் அதற்கு ஈடு செய்ய வேண்டும். कोई चीज़ टूटी तो उसकी भरपाई करनी होगी. அதாவது ஹாஸ்டல் சம்பந்தமாக ஏதாவது உடைஞ்சா அதுக்கு ஈடு செய்ய வேண்டும். कोई चीज़ ஏதாவது பொருள், टूटी உடைந்தால், तो அப்படி இருந்தால், उसकी அதோடைய, भरपाईனா ஈடுன்னு அர்த்தம். भरपाई करनी होगी ஈடு செய்ய வேண்டும். कोई चीज़ टूटी तो उसकी भरपाई करनी होगी. ஸோ ஹாஸ்டலில் ஏதாவது உடஞ்சிதுன்னா அதுக்கு நீங்கள் ஒன்றா பணம் செலுத்தணும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஈடு செய்ய வேண்டும். कोई चीज़ टूटी तो उसकी भरपाई करनी होगी. வெளியிலிருந்து யாரும் உள்ளே வர முடியாது. बाहर का कोई भी अंदर नहीं आ सकता. बाहर का அப்படின்னா இந்த இடத்துல வெளி ஆளுக அப்படிங்கிற அர்த்தம். कोई भी யாரும், अंदर नहीं आ सकता அப்படின்னா உள்ளே வர முடியாது. अंदरனா உள்ள, ஹாஸ்டலுக்குள்ளே, नहीं आ सकता அப்படின்னா வர முடியாது. வெளியிலிருந்து, வெளியால் யாரும் அப்படிங்கிறதுக்கு தான் बाहर का कोई भी. உள்ளே வர முடியாது அப்படிங்கிறதுக்கு अंदर नहीं आ सकता. बाहर का कोई भी अंदर नहीं आ सकता. बाहर का कोई भी अंदर नहीं आ सकता. வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். कोई और संदेह हो तो पूछ सकते हो. कोई और அப்படின்னா வேறு ஏதாவது. சந்தே அப்படிங்கிறது சந்தேகம். ஹோ சந்தேகோ அப்படின்னா சந்தேகம் இருந்தால். தோ அப்படிங்கிறது இருந்தால் அப்படின்னு வர்ற. சந்தேஹோ தோ அப்படின்னா சந்தேகங்கள் இருந்தால். பூச் சக்தே ஹோ, பூச்னானா கேட்கறது. பூச் சக்தே ஹோ அப்படின்னா கேட்கலாம். कोई और संदेह हो तो வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பூச் சக்தே ஹோ கேட்கலாம். कोई और संदेह हो तो पूछ सकते हो. कोई और संदेह हो तो पूछ सकते हो. தேவைப்பட்டால் கேட்கிறேன் நன்றி அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ज़रूरत पड़ी तो पूछ लूँगा धन्यवाद. ज़रूरत पड़ना அப்படின்னா தேவைப்படுறது. ஸோ ज़रूरत पड़ी தேவைப்பட்டால், தோ அப்படின்னா ज़रूरत पड़ी தோ அப்படின்னா தேவைப்பட்டால், அப்படி இருந்தால் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக. பூச் லூங்கா அப்படின்னா கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஏதாவது தேவைப்பட்டா. ज़रूरत पड़ी तो पूछ लूँगा धन्यवाद நன்றி. தேவைப்பட்டால் கேட்கிறேன் நன்றி. ज़रूरत पड़ी तो पूछ लूँगा धन्यवाद. சரி, இதோ அறை சாவி. ठीक है ये लो कमरे की चाबी. ठीक है அப்படின்னா சரிங்கிற அர்த்தம் இங்கே. ஏன்னா இது, லோ அப்படின்னா வாங்கிக்கோ, இதோ இந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ லோ. கம்ரானா அறை, கமரேக்கி சாபி அப்படின்னா அறையோட சாபி. இப்போது சாபிங்கிறது பெண்பால் வார்த்தை, அதனால கமரேக்கி சாபி அப்படின்னு தான் வரும். ठीक है ये लो कमरे की चाबी. ठीक है ये लो कमरे की चाबी. இப்போ ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு வந்தால் உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். அதில் ஒரு சிலது நான் இங்கே லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் நார்த் இந்தியாவில் வசிச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு பிஜியில் அப்படின்னா, தண்ணீர் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு பானி நெஹி ஆரஹா. பானினா தண்ணி, நெஹினா இல்லைன்னு அர்த்தம். ஆனானா வர்றது, நெஹி ஆரஹா வரல. பானி நெஹி ஆரஹா தண்ணீர் வரல, பானி நெஹி ஆரஹா. பல்ப் எரியல, பல்ப் நெஹி ஜல் ரஹா. ஜல்னா அப்படின்னா எரியறது. பல்ப் நெஹி ஜல் ரஹா ஹே. மின் விசிறி ஓடலை,
पंखा नहीं चल रहा है, पंखा नहीं चल रहा है. அறை சுத்தம் செய்யப்படவில்லை. கம்ரே की सफाई नहीं हुई. கம்ரானா அறை, சஃபாய் அப்படின்னா சுத்தம். கம்ரே की सफाई அறையோட கிளென்லினஸ் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு நெய் ஹுய். கம்ரே की सफाई नहीं हुई, नहीं हुई அறை சுத்தம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கம்ரே की सफाई नहीं हुई. அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸாக சொல்லும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். கதவு திறக்கவில்லை, சில சமயம் டோர் சாத்திக்கும் திறக்க மாட்டேங்குது அப்படின்னா தர்வாசா நஹி குல் ரஹா, தர்வாசானா கதவு, நஹி குல் ரஹா திறக்கல. அறையின் சாவி தொலைந்து போனது, கமரே கி சாபி கும்கை, தொலைஞ்சு போகிறதுக்கு கும்கை. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கலாம் உங்களுக்கு. இதில் ஏதாவது விடுபட்டிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ், கொஷன்ஸ், உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஹிந்தி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.